noise theory. So just quick ஒரு 5 minutesல என்ன பார்த்தோன்றதை பார்த்துட்டு அடுத்து ஒரு நியூ டாபிக் போயிடலாம். ஸோ நாய்ஸ் தியரி. நாய்ஸ் தியரியில மெயினாக வந்து என்ன பார்த்தோம், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ at the output as compared to signal to noise ratio at the input. இதை பார்த்தோம். Again, what is figure of merit? What is merit? What is noise figure? What is figure of merit? And what is noise figure? Then what is noise equivalent temperature? Then what is noise equivalent temperature? Again, what is the overall F whenever there are two systems whenever two systems are interconnected with each other in cascaded mode? Then what is the overall noise figure? Overall noise figure. அது ரெண்டுத்துலயுமே பார்த்தோம். சப்போஸ் இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரொவிஷன் தந்தா எந்த நாய்ஸ் ஃபிகர் இருக்கிற சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் வைக்கணும், F1 இருக்கிறத ஃபர்ஸ்ட் வைக்கணுமா, சாரி லெஸரா இருக்கிறத ஃபர்ஸ்ட் வைக்கணுமா, அதிகமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் வைக்கணுமா, அதுல இருந்து சம் கன்க்ளூஷன் வந்தோம். ஸோ அதாவது ப்ரொவிஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து எதுக்கு நாய்ஸ் ஃபிகர் கம்மியா இருக்கும் அந்த சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே வைக்கணும். ஏன்னா நாய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, சிஸ்டத்துல அது வந்து இன்னும் பூஸ்டப் ஆகின்னு இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தோம். அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் எஃப் பார்த்தோம். எஃப் ரேஞ்ச் என்ன இருக்கும் அது பார்த்தோம். அகைன் ஃபிகர் ஆஃப் மெரிட்டோடைய ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் பார்த்தோம் நாய்ஸ் டைப்ஸ் பார்த்தோம். நாய்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. நீங்க பிஇ செமஸ்டர் புக்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் அதெல்லாம். ஓகே, பட் அதெல்லாம் வந்து அதிகமா எக்ஸாம்ல கேட்கறது இல்லை. ஜென்ரலா நம்ம எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கற நாய்ஸ் ப்ராக்டிகலா வந்து நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருந்தோம். ஸோ அதுல தான் வந்து என்னது வேரியஸ் டைப் ஆஃப் நாய்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமா வந்து மைக்ரோவேவ் டிவைஸ்ல வர நாய்ஸ் வந்து என்னது டிரான்சிட் டைம் நாய்ஸ். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் வேல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா மோஸ்டா வந்து புரியாது, அதனால வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு வழியில எக்ஸ்பிளைன் பண்ணேன். வாட் இஸ் டிரான்சிட் டைம் நாய்ஸ், அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக்ரோவேவ் சப்ஜெக்ட் இதெல்லாம் போனீங்கன்னா டிரான்சிட் டைம் நாய்ஸ் தான் வந்து பேசிக் மைக்ரோவேவ் டிவைசஸ் இருக்கலாம். டிரான்சிட் டைம் நாய்ஸ். அடுத்தது அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷார்ட் நாய்ஸ். ஷார்ட் நாய்ஸ்னா என்ன, ஃபிளிக்கர் நாய்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்ன, எங்க அக்கர் ஆகும், இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் தெர்மல் நாய்ஸ் ஆர் ஜான்சன் நாய்ஸ். அடுத்தது ஒயிட் நாய்ஸ் பார்த்தோம், ஒயிட் நாய்ஸ். ஸோ ஓகே, ஸோ அகைன் நாய்ஸ் பவர் இன் கேஸ் ஆஃப் தெர்மல் நாய்ஸ் ஆர் ஒயிட் நாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேடிபி. நாய்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு கேடிபி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரோம். மோர் ஆர்லெஸ் நீங்க புக்ல பாத்தீங்கன்னா தெர்மல் நாய்ஸும் ஒயிட் நாய்ஸும் சேமா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா தெர்மல் நாய்ஸ்லயும் பி நாட் ஈக்குவல் டு கேடிபி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் நாய்ஸ்லயும் பி நாட் ஈக்குவல் டு கேடிபி. இதுதான் வந்து இந்த கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நாய்ஸ்? அடுத்த கிளாஸ் வரும்பொழுது இதை கண்டுபிடிச்சிடுவாங்க. தெர்மல் நாய்ஸுக்கும் ஒயிட் நாய்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா எக்ஸாம்ல சம்டைம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஸோ என்ன பண்றீங்க, வாட் இஸ் தட், எல்லாரும் ரெண்டும் வந்து ஒன்னு நினைச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? தெர்மல் நாய்ஸ் ஆல்சோ ஒயிட் நாய்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ரெண்டும் ஒன்னா வேற வேறையா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மாறுது? ஸோ இதை வந்து இது ஒரு கொஸ்டினா நோட் பண்ணி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெர்மல் நாய்ஸ் அண்ட் ஒயிட் நாய்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆர் கம்பேர் தெர்மல் நாய்ஸ் அண்ட் ஒயிட் நாய்ஸ்? ஓகே, இதை கண்டுபிடிச்சிங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா ரெண்டுத்துலயுமே என்ன வரும், பி நாட் ஈக்குவல் டு கேடிபி தான் வரும். பி நாட் ஈக்குவல் டு என்ன வரும், கேடிபி தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேற்று சம் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணா அது வந்து இங்க கொஞ்சம் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ தெர்மல் நாய்ஸ் எடுத்தாலும் சரி, ஒயிட் நாய்ஸ் எடுத்தாலும், இன் கேஸ் ஆஃப் தெர்மல் நாய்ஸ் ஆர் ஒயிட் நாய்ஸ், பி நாட் இஸ் ஈக்குவல் டு, பி நாட் மீன்ஸ் வாட், நாய்ஸ் பவர். பி நாட் இஸ் ஈக்குவல் டு, ஆர் பி நாய்ஸ், you can write P noise. Thermal noise power is equal to KTB. KTB, K na Boltzmann constant, T temperature, B na bandwidth. So என்னோட யூனிட் தான் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொன்னேன். ஸோ இப்போ ரெண்டு கேஸ்லுமே சேம் தான். ஸோ அப்போ அகைன் K into T you can write it as N naught into B. N naught into B. ஏன் இது போல நம்ம ரைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் if I want KT, so KT is equal to what? KT என்ன வரும், பவர், நாய்ஸ் பவர் டிவைடட் பை பேண்ட்வித். கேடி வந்து என்ன வரும், நாய்ஸ் பவர் டிவைடட் பை பேண்ட்வித். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாய்ஸ் பவர் டிவைடட் பை பேண்ட்வித் அப்படின்னாலே என்னது, பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. நாய்ஸ் பவர் டிவைடட் பை பேண்ட்வித்னா என்னது, பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. அப்போ பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு என்ன யூனிட், என் நாட். பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு என்ன யூனிட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. என் நாட்னா நாய்ஸ் பவர் கிடையாது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், மற்ற கேஸ்ல எப்படி ஒன்னாலும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என் நாட்னா என்னது, பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ
அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். இந்த இடத்துல n நாட் வந்து என்னது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. அப்போ n நாட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? k இன்டூ டி. n நாட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? k இன்டூ டி. ஓகே, ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ p is equal to KTB-ல n நாட்ன்றதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா KT is equal to பவர் டிவைட் பை பேண்ட்வித். பவர் டிவைட் பை பேண்ட்வித் வந்து அது வந்து என்னது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று கிளாஸ்லேயே சொன்னேன் எப்படி வந்தது. ஸோ அப்போ n நாட் ஆனது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. பட் ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி எது இருந்தாலும் ஓவரால் பவர் வந்து என்னது n நாட் பி. ஓவரால் பவர் வந்து என்னது n நாட் பி. சப்போஸ் அதுலயும் டூ வெரைட்டி இருக்கு. ஒன் சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அண்ட் டூ சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பவர் P is equal to n நாட் into B. இதுவே ஒன் சைடட் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியா இருந்தா நீங்க எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியா இருந்தா n நாட் வந்து இங்க போடணும். அகைன் எவ்வளவு பேண்ட்வித் இருக்கு, சப்போஸ் பேண்ட்வித் வந்து இவ்வளவு பேண்ட்வித் தான் இருக்கு அப்படின்னா பேண்ட்வித் வந்து இங்க போடணும். ஸோ இவ்வளவு பேண்ட்வித், அதாவது ஃபுல்லா அது இருக்கும், பட் உங்களுடைய பேண்ட்வித் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அது சம் பேண்ட்வித். ஓகே, இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸ் சம் பேண்ட்வித். அப்போ ஒன் சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினாலே என்ன பண்ணணும்? ஒன் சைடட் ஜென்ரலா வந்து ஒன் சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினாலே ஒரு சைட்ல மட்டும்தான் போடணும், ஒரு சைட்ல மட்டும்தான் போடணும். அப்போ நீங்க இதுல இருந்து நாய்ஸ் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது இது எஃப் அப்படின்னா இது வந்து எஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னு மீன் பண்றது. ஏன்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி நோட்டேஷன் வந்து எஸ் ஆஃப் எஃப். அப்போ ஒன்ஸ் n நாட் அப்படின்னா ஒன் சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. அப்போ டோட்டல் நாய்ஸ் பவர் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n நாட் பேண்ட்வித் ஆஃப் த சிஸ்டம் கொடுத்துருப்பாங்கல்ல, பேண்ட்வித் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. எந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்தாலும் எந்த பேண்ட்வித்ல ஆப்ரேட் ஆகுதுன்னா அப்போ n நாட் இன்டு பி. அப்போ நாய்ஸ் பவர் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இதுவே சம்டைம் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூ சைடட்ன்ற நேம் யூஸ் பண்ணுவாங்க, டூ சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ டூ சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும், ரெண்டு சைடுமே இருக்கும். அப்போ டூ சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டு சைடும் இருக்கிறதுனால n நாட் பை டூன்னு ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு சைடு இருக்கிறதுனால என்னன்னு ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க, n நாட் பை டூ. இப்போ நீங்க அந்த கேஸ்ல எப்படி பவர் கண்டுபிடிக்கணும்? ஸோ பவர் ஈக்குவல் டு ஜென்ரலி வாட் n நாட் பை டூ, அதாவது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இன்டு பேண்ட்வித். ஸோ ரெண்டு சைடு தரும்போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி நீங்க பாசிட்டிவ்லயும் எடுத்துக்கணும் நெகட்டிவ்லயும் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்? 2B வரும். அப்போ என்ன வரும்? 2B வரும். அதாவது நெகட்டிவ் பேண்ட்வித், பாசிட்டிவ்ல ஒரு பேண்ட்வித் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா என்னது நெகட்டிவ்லயும் அதுக்கு ஈக்குவலண்டா பேண்ட்வித் வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டூ சைடட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. வெரி சிம்பிள் சார். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? நாய்ஸ் பவர் இஸ் கான்ஸ்டன்ட். நீங்க ஒன் சைடட் அனாலிசிஸும் பண்ணலாம், டூ சைடு அனாலிசிஸும் பண்ணலாம், பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாய்ஸ் பவர் இஸ் கான்ஸ்டன்ட். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாய்ஸ் பவர் இஸ் கான்ஸ்டன்ட். n நாட் இன்டு பி தான் வரும். நீங்க ஒன் சைடட் போட்டாலும் சரி, டூ சைடட் போட்டாலும் வாட் இஸ் கான்ஸ்டன்ட்? நாய்ஸ் பவர் இஸ், அவுட்புட் இஸ் கான்ஸ்டன்ட், நாய்ஸ் பவர் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். நேற்று வந்து நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், அதனால நான் அது வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ அகைன் ஆஸ் யூஷுவல், அகைன் ஏற்கனவே என்ன எக்ஸிஸ்டிங் இருக்கோ அதுக்கு ஏற்ற போல எழுதிக்கலாம். சப்போஸ் இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, அகைன் இப்போ ஒன் சைடடா இருந்ததுன்னா என்ன சார் வரும்? ஒன் சைடு இருந்ததுன்னா இது வந்து என்னது n நாட், இது வந்து என்னது n நாட். அகைன் இது வந்து s ஆஃப் எஃப். ஸோ இது வந்து f. அப்போ ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இதுக்கு என்ன வரும்? Rx of tau is equal to ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் n நாட், ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் del tau, sorry, n நாட் into del tau. n நாட் is some value, some constant value. So n நாட் into del tau. ஏன் del tau வரும்னு சொன்ன? இதுவும் என்னது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர். இது ரெண்டுமே வந்து என்னது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர். அதாவது இதுக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா இது வரணும், இதுல இருந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா இது வந்து போகணும். நேற்றே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. இது ரெண்டுமே வந்து என்னது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பேர். இதுல இருந்து இங்க போகணும்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா அங்க வரணும். ஸோ வீட்டுல போட்டு பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது, இதுக்கு இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா இது வருதா அப்படின்னு போட்டு பாருங்க. ஓகே, ஸோ இதுவே டூ சைடடா இருந்தா என்ன வரும்? டூ சைடடா இருந்ததுன்னா Rx of tau 2 அகைன் n நாட்டுக்கு பதிலாக என்ன வரப்போகுது? n நாட் பை டூ del tau. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கும். n நாட் பை டூ del tau கரெக்டா எழுதணும். ஸோ ஒன் சைடுன்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்து எழுதணும், டூ சைடுன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோகோல். எப்படி ஒன் சைடுனா இங்க எப்படி மாத்தி எழுதுறீங்களோ அதேதான், அந்த கான்ஸ்டன்ட் வந்து இங்கேயும் தான் மாறும். ஸோ அப்போ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் ஆட்டோகோலேஷன் ஃபங்க்ஷன் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஃப்ரீக்வென்சி டொமைன்ல நல்லா தெரியும். ஓகே சம்திங் ஃப்ரீக்வென்சி டொமைன் ஓகே. பட் வாட் இஸ் தட் ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்ஷன்? ஏதோ சம்திங் நியூவா இருக்கு. ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்ஷன்னா என்ன? வாட் இஸ் கோரிலேஷன்? ஓ யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சத வச்சு வாட் இஸ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எனிபடி? கோரிலேஷன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இன் டர்ம்ஸ் ஆஃப் சிக்னல்ல சொல்லாதீங்க. யாருக்கும் புரியாது. ஒரு ஆர்டினரி எக்ஸாம்பிள்ஸ் எதனா சொல்லுங்க பார்ப்போம் ரியல் டைம்ல. நான் டெக்னிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். எனிபடி? தெரியலீங்களா? எஸ். மைக் ஓபன் பண்ணி சொல்லலாம் நீங்க. யாருக்காவது தெரியுமா வாட் இஸ் கோரிலேஷன்? அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஆட்டோ கோரிலேஷன் அண்ட் கிராஸ் கோரிலேஷன். கோரிலேஷன் மீன் பண்றாங்களானாலே ஆட்டோ கோரிலேஷன் எடுத்துக்கலாம். கிராஸ் கோரிலேஷன் இருந்தா கண்டிப்பா கிராஸ் கோரிலேஷன் மென்ஷன் பண்ணணும். கோரிலேஷன்னா ஆட்டோ கோரிலேஷன் கொடுக்கலாம். இல்லைன்னா கோரிலேஷன் கொடுத்தாலே போதும். கிராஸ் கோரிலேஷனா இருந்தா கிராஸ் கோரிலேஷன் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் கோரிலேஷன்? வாட் இஸ் கோரிலேஷன்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். With respect to time instant, sir. சேம் டைம் இன்ஸ்டன்ட்ல ஒரே சிக்னலை கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோ கார்லேஷன் சொல்லுவாங்க. கிராஸ் கார்லேஷன்னா அவுட்புட்டையும் இன்புட்டையும் டிஃபரெண்ட் சேம் டைம் இன்ஸ்டன்ட்ல கம்பேர் பண்ணீங்கன்னா கிராஸ் கார்லேஷன். ஓகே. ஸோ ஓகே நம்ம பாப்போம் ஆக்சுவல் டெஃபினிஷன். ஸோ கார்லேஷன் என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு பர்சன் ஒரு ஜாபை இப்போ செய்யறாரு, அதுவும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் சம் டைம் 1 ஹவருக்கு அப்புறம் 2 ஹவருக்கு அப்புறம் அதே ஃபங்க்ஷனை எப்படி செய்யறாரு, அந்த ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் பாக்குறது கோரிலேஷன். யா இட்ஸ் வெரி குட். ஆட்டோ கோரிலேஷன் வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ அதாவது என்னன்னா, இப்போ நான் ஒரு ஜாப் வந்து காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாரும். போக என்ன ஆயிடும், அந்த என்தூசியாசம் குறைஞ்சிடும். அப்போ காலையில எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அதே ஆள் தான் அடுத்த டைம்ல எப்படி செய்யறாரு. அப்போ வாட் ஆட்டோ கோரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் சம் டைம் டிலே. அதாவது வெரி சிம்பிளா சொல்ல போனா, இப்போ அவங்க சொன்னதே கூட நான் எக்ஸாம்பிள் இருக்கு. நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஓகே இதே கூட எடுத்துக்கலாம். ஒரு 8 AM அவருடைய என்தூசியாசம் லெவல் எப்படி இருக்கு, 8:30 AM எப்படி இருக்கு, மோரலஸ் சேமா இருக்கும். 8 AM எப்படி செஞ்சாரோ மோரலஸ் அதே போல தான் இருப்பான். அதுவே என்ன சார் ஆகும், சப்போஸ் அவரு நைட்டு 8:30 வரைக்கும் செய்யறாரு ஒர்க், நைட் 8:30 வரைக்கும் அந்த ஒர்க்கை செஞ்சா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா டிகிரேட் ஆகும். கண்டிப்பா நான் ஒருத்தர் வந்து நான் 8 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது. அந்த 8 மணி நேரத்துல என்ன, அது டீ பிரேக் வரணும், லஞ்ச் இது எல்லாமே அதுக்குள்ளே வரணும். வராமலும் கண்டினியூஸா 8 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதையும் தாண்டி ஒர்க் பண்ணணும்னு கஷ்டம். அப்போ அவருடைய ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ 8 மணில அவருடைய என்தூசியாசம் லெவல் எப்படி இருந்தது, நைட் 8:30 PM எப்படி இருக்கு, நைட் 8:30 PM எப்படி இருக்கு, கண்டிப்பா வேரியேஷன் வரும். ஜீரோன்னு சொல்ல முடியாது. அவருடைய டிஃப்ரெண்ட் வந்து என்னது ஜீரோன்னு சொல்ல முடியாது. சம்திங் இருக்கும், சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்றேன், டைம் கம்மியா இருக்கும்போது கோரிலேஷன் அதிகமா இருக்கும். டைம் இன்க்ரீஸ் ஆக வந்து என்னது, சாரி டைம் டிலே நாட் டைம், சாரி. ஸோ வாட் இஸ் த டைம் டிலே? டைம் டிலே அதாவது டிலே 30 மினிட் டிலே வச்சு பார்க்கும்போது ஓகே சம் கோரிலேஷன் இருக்கு. அகைன் 8:1 AM பார்த்தா மோரலஸ் மோர் கோரிலேஷன் இருக்கும். 8:1 AM பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மோர் கோரிலேஷன் இருக்கும். ஸோ போக கார்லேஷன் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். கார்லேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ கார்லேஷன் வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வாட், டிலே. ஃபர்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். கார்லேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வாட், டிலே. கார்லேஷன் இஸ் நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிலே. அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா ஆட்டோ கோரிலேஷன் சொல்றோம், ஆட்டோ கோரிலேஷன் டிஸ்கஸ் பண்றோம். ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஆட்டோ கோரிலேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டிலே சார். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். எக்ஸாம்ல இதான் கேட்பாங்க. ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் வாட், டிலேவா டைமான்னு கேட்பாங்க. டிலே, ஆட்டோ கோரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிலே. அதாவது என்னன்னா ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட தான் நம்ம ரிலேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் டிலே, வித் ரெஸ்பெக்ட் டு வாட் டிலே. அப்போ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கேஸ்ல ரியல் டைம் சினாரியோல சிக்னல்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கேஸ்ல இஃப் டவ் வேல்யூ இஸ் ஸ்மால் கோரிலேஷன் இஸ் ஹை. if tau value is small correlation is high. if tau value what increases, as delay increases
correlation decreases. நான் இது ஜென்ரலா சொல்ல வரல, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள் இது ட்ரூ. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண சினாரியோக்கு இது ரியல் டைம்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ரியல் டைம்ல வந்து ஒரு சிக்னல்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிலே. ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிலே. ஃபங்க்ஷன் ஆஃப் டிலே. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஆட்டோ கோரிலேஷன். இதுதான் வந்து ஆட்டோ கோரிலேஷன். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆட்டோ கோரிலேஷன்ல ரியல் டைம் எக்ஸாம்பிளே வச்சு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஆக்சுவல் சிக்னல்ஸ் கூட ரிலேட் பண்ணும். இப்போ ஆக்சுவல் சிக்னல்ஸ் என்ன சொல்ல வராங்க கோரிலேஷன் கான்செப்ட்ல? கோரிலேஷன் இப்போ நான் ஒரு 8 AM ஒரு நாய்ஸை வந்து அப்சர்வ் பண்றேன் சார். ஃப்ரீ ஸ்பேஸ்ல சம் நாய்ஸ் அப்சர்வ் பண்றேன். அகைன் ஒரு 8:10 AM ஆஃப்டர் 10 மினிட்ஸ் திரும்பவும் அப்சர்வ் பண்றேன் ஒரு நாய்ஸ் நேச்சர். அது போல நீங்க எப்போ வேணாலும் நாய்ஸ் நேச்சர் அப்சர்வ் பண்ணலாம். என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, வாட் இஸ் த கோரிலேஷன் பிட்வீன் தீஸ் டூ நாய்ஸ்? வாட் இஸ் த கோரிலேஷன் பிட்வீன் தீஸ் டூ நாய்ஸ்? என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்ஸ் நேச்சர் வந்து ஹைலி அன்பிரிடிக்டபிள். ஹைலி அன்பிரிடிக்டபிள். ஹியூமன் பீயிங்னா கொஞ்சம் டைம் ஆகாதான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வரும். இங்க வந்து என்ன சொல்றான், நாய்ஸ் நேச்சர் வந்து இது ரெண்டுத்துக்கும் கோரிலேஷனே இருக்காது. எப்போ டைம் டிலே இருந்ததுன்னா கோரிலேஷன் இருக்கும். எப்போ இருக்குன்னா, இந்த 8 AM நாய்ஸ் அதனுடைய வெர்ஷன் கூட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தான் என்ன இருக்கும், கோரிலேஷன் இருக்கும். அதனுடைய வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணாதான் என்ன இருக்கும், கோரிலேஷன் இருக்கும். கொஞ்சம் டிலே பண்ணிட்டு 1 மினிட் டிலே பண்ணி நீங்க நாய்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை கம்பேர் பண்ணா கூட என்ன இருக்காது, கோரிலேஷன் இருக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாய்ஸ் உடைய கோரிலேஷன் நேச்சர் வந்து இப்படி போடுறாங்க. என்ன மீனிங்? என்னுடைய மீனிங் என்னது? என்னுடைய மீனிங் இந்த ஆக்சிஸ்க்கு வந்து டவ் ஆக்சிஸ்னு பேர், டிலே ஆக்சிஸ். ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் போட்டாலே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டவ் தான் வரணும், டைம்லாம் வரக்கூடாது. டவ் தான் வந்து வரணும். ஸோ அப்போ y ஆக்சிஸ் வந்து என்னது, rx ஆஃப் டவ். rx ஆஃப் டவ். rx ஆஃப் டவ் உடைய வேல்யூ இஸ் வாட் இன் திஸ் கேஸ் ஃபார் ஒயிட் நாய்ஸ்? வாட் இஸ் del tau? del tau. del tau means what sir? del tau it has some value and tau is equal to 0. அது வந்து இன்ஃபினிட்டி 1ன்ற ஆர்குமெண்ட்லாம் அதுக்கப்புறம் போகும். அதெல்லாம் சிக்னல் சிஸ்டத்துல இருக்கு. ஏன்னா இம்பல்ஸ்னா வந்து 1 வருமா இன்ஃபினிட்டி வருமா அதெல்லாம் அடுத்தது. பட் இட் ஹேஸ் சம் வேல்யூ. பட் டவு 0 இருக்கும்போது தான் வேல்யூ வரும். அப்ப என்ன மீனிங்? நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்ஸ் அதனுடைய சேம் வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணா மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும், கார்லேஷன் இருக்கும். கொஞ்சம் ஈவன் 1 மினிட் ஆர் 1 செகண்ட் டிலே பண்ணி பண்ணாலும் என்ன இருக்காது, கார்லேஷன் இருக்காது. 1 செகண்ட் டிலே பண்ணி பண்ணா கூட என்ன இருக்காது, கார்லேஷன் இருக்காது. அகைன் அதுல நெகட்டிவ் டிலே பாசிட்டிவ் டிலே ரெண்டுமே பண்ணலாம். நெகட்டிவ் டிலே பாசிட்டிவ் டிலே. இதுக்கு பேர் தான் சார் ஆட்டோ கோரிலேஷன். ஆட்டோ கோரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒயிட் நாய்ஸ் இஸ் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். அந்த பிசிக்கல் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். அந்த பிசிக்கல் மீனிங் என்ன பண்ணணும், இதுதான் வந்து என்னுடைய பிசிக்கல் மீனிங்ஸ். இன்னும் நிறைய டவுட் வரும் நம்மளுக்கு. என்ன அங்க வந்து ஸ்பெக்ட்ரம் ஃபிளாட்டா இருந்தது, இங்க வந்து என்னது ஒரு ஸ்பைக் மாதிரி இருக்கு. அகைன் இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என்னது கம்ப்ரெஷன் இன் ஒன் டொமைன் இஸ் எக்ஸ்பேன்ஷன் இன் அனதர் டொமைன். ஸோ அதாவது என்ன, இந்த டொமைன்ல எப்படி கம்ப்ரெஷனா இருக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன்ல இது எக்ஸ்பேன்ஷன் ஆகும், லாங் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு போகும். அது வந்து ஒரு வே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பட் ரியலா என்ன நடக்குது, ரியலா ஆட்டோ கோரிலேஷன்னா என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் சார் நடக்குது. அது டிலே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு ஆட்டோ கோரிலேஷன் இருக்காது ஜென்ரலா. பட் இன் திஸ் கேஸ் டிலே கொஞ்சம் இருந்தா கூட உங்களுக்கு என்ன கிடைக்காது, கார்லேஷன் இருக்காது. அதாவது என்ன சொல்ல வராங்க இது மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்ஸ் நேச்சர் இஸ் ஹைலி அன்பிரிடிக்டபிள். நாய்ஸ் நேச்சர் இஸ் ஹைலி அன்பிரிடிக்டபிள். நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. இப்ப நாய்ஸ் இப்படி இருந்ததுன்னா என்ன கொஞ்ச நேரத்துக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அதனாலதான் கம்யூனிகேஷன்ல என்ன சொல்றாங்க, நாய்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவே பண்ண முடியாது. அதனுடைய நேச்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அதை ரிமூவ் பண்ணிடலாம். பட் அதனுடைய நேச்சரை ஐடென்டிஃபை பண்ண, நாய்ஸ் இஸ் எ ரேண்டம் சிக்னல். நாய்ஸ் இஸ் எ ரேண்டம் சிக்னல். இட் இஸ் ஹைலி அன்பிரிடிக்டபிள். இட் இஸ் ஹைலி அன்பிரிடிக்டபிள். ஓகே, இது புரியுதான்னு பாருங்க கார்லேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார், புரியுதுங்களா? மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். ஹலோ சார், மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. யாராவது கொஞ்சமாவது ஒருத்தவங்க 2 பேருக்கா புரிஞ்சுது சார்? புரிஞ்சுது சார். ஓகே ஓகே. Then based on this I will give you one exercise. Based on this I will give you one exercise. So how to find the correlation function? What is the correlation function? How to find the correlation? What is the autocorrelation formula? Anybody? What is the autocorrelation formula?
Rx of tau is equal to what? E of x of t minus tau. X of t minus tau. This is the autocorrelation function formula. Expectation of x of t minus tau. Again, you know how to take expectation. Expectation means what? Just multiply the two signal and find out the average. Just multiply and find out the average. Okay, so again, expectation of any function, you know, integration the function into dt. Integration x of t minus tau dt. Again, another overall average கண்டுபிடிக்கணும். autocorrelation. சிம்பிளா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சைன் சிக்னலை எடுத்துங்க. என்ன பண்றீங்க, ஒரு சைன் சிக்னலை எடுத்துங்க. இது வந்து ஒரு சைன் சிக்னல். இத வந்து இப்போ இந்த சைன் சிக்னலுடைய டைம் பீரியட் வந்து நான் 1 செகண்ட் எடுத்துக்கிறேன். இந்த சைன் சிக்னலுடைய டைம் பீரியட் வந்து எவ்வளோ? 1 செகண்ட் எடுத்துக்கிறேன். அகைன் இது வந்து 0.5 செகண்ட். நான் என்ன பண்றேன், இந்த சைன் சிக்னலை டிலே பண்றேன். 0.5 செகண்ட் டிலே பண்றேன். சப்போஸ் இது வந்து எக்ஸ் ஆஃப் டி, இது வந்து என்னது எக்ஸ் ஆஃப் டி. இதை 0.5 செகண்ட் டிலே பண்ணா சிக்னல் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஆக்சுவலா 0.5 செகண்ட் டிலே எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டவ். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டவ்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுங்களா? எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டவ், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டவ் அப்படின்னா இங்க இருந்து வரும். அது 0.5 செகண்ட் டிலே எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 0.5, எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 0.5. அப்போ இது வந்து எக்ஸ் ஆஃப் டி, இது வந்து என்னது எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி. பட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும்னா இந்த ஆக்சிஸை நீங்க இங்க கொண்டு வரணும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க கொண்டு வரணும். ஏன்னா அட் டைம் கம்பேர் பண்றீங்க. ஸோ டயக்ராம் எப்படி வரும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு இதை போட்டேன். வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணி பாருங்க, இது போல தான் வருமா அப்படின்னு. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும்னா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும்னா, அதாவது இந்த சிக்னல் வந்து இப்படி வரும். இப்போ என்ன பண்றீங்க, இப்போ இது ரெண்டுமே எழுதியாச்சு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டவ். என்ன பண்றீங்கன்னா, நீங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வேவ் ஃபார்ம் எழுதுங்க. சார் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி நீங்க வேவ் ஃபார்ம் எழுத கூட தேவையில்ல. இதுக்கு மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் வருங்களா? அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க. பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா, ஜீரோ வருதா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுங்க. பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா, ஜீரோ வருதா? அகைன் வெரி சிம்பிள். இங்க வந்து பாசிட்டிவ் ஏரியா, இது வந்து என்னது நெகட்டிவ் ஏரியா. அப்போ கண்டிப்பா மல்டிப்ளை பண்ணா என்ன ஏரியா வரும்? நெகட்டிவ் ஏரியா. ஸோ லைக் தட் கண்டினியூ. ஸோ அப்போ அல்டிமேட்டா ஆவரேஜ் வந்து பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா? இது ஒரு எக்ஸசைஸ். அகைன் நீங்க டவ் என்ன பண்ணணும், வேரி பண்ணணும். டவ் வேரி பண்ண எவ்வளவு சார், எப்படி சார் வேரி பண்ணலாம்? 0.5 கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன கொடுக்கலாம், 0.25 கொடுக்கலாம். 0.25 கொடுத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் வேவ் ஃபார்ம்? எனிபடி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0.25 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் வேவ் ஃபார்ம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். அகைன் 0.75 கொடுங்க, 0.75 கொடுங்க. அகைன் ட்ரை வித் 1 செகண்ட் ஆல்சோ, try with delay 1 second also. What are the various autocorrelation function? What are the various autocorrelation function? Final answer. அதாவது நீங்க என்ன ஃபைனலா என்ன இது பண்ண போறீங்க, அப்சர்வ் பண்ண போறீங்க? autocorrelation பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோ வருதா? autocorrelation பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோ வருது. இந்த எக்ஸசைஸை நாளைக்கு போட்டுவாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு autocorrelation என்னன்றது புரியும். அதுக்கப்புறம் இந்த டாபிக் எங்க வந்தாலும் நீங்க ஆன்சர் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியலன்னா மற்றவங்களுக்கு கேட்டு போடுங்க, எப்படி டிலே பண்ணி எப்படி இந்த சிக்னல் வருது. ஸோ மற்றவங்களுக்கு கேட்டு வந்து என்ன பண்ணுங்க, போடுங்க. ஓகே, தென் வி கேன் கோ டு த மெட்டீரியல். இதுல இந்த அசைன்மெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு சைன் சிக்னல் எடுத்துங்க, அதுக்கு autocorrelation கண்டுபிடிங்க. அதுக்குன்னு டைரக்டா ஏற்கனவே ஃபார்முலா இருக்கு, அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு. சைன் சிக்னலுக்கு autocorrelation கண்டுபிடிச்சா என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா இருக்காது? சைன் சிக்னல் autocorrelation ஃபார்முலா ஃபார் சிக்னல் ஆஃப் a sin omega ct what plus theta, what is the autocorrelation function? Exam point of view ஞாபகம் இருக்குங்க. a square by 2 yes cos tau, sin cos omega tau, cos tau yes cos omega tau is correct. Okay, so எக்ஸாம் பாயிண்ட்ல ஓகே, அந்த ஃபார்முலா எனக்கு சொல்லாதீங்க. பட் ஓகே, எனிவே எக்ஸாமுக்கு அது ஓகே. பட் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஏன் அங்க அந்த ஃபார்முலா வருது, அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன் காஸ் ஃபார்முலா வருது. இப்போ சார் வந்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஒரு சைன் ஏ சைன் ஒமேகா டி, இதுக்கு autocorrelation ஃபங்க்ஷன் எடுத்தா என்ன வரும்? a square by 2 cos of omega tau.
இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்க போறாங்க. பட் எக்ஸாம்ல அகைன் என்னென்ன கன்ஃபியூஷன் வரும்? காசு வருமா, சைன் வருமா, டவ் வருமா, டி வருமா, a²/2 வருமா, ஏன்னு ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ இது போல டவுட்லாம் வந்து எக்ஸாம்ல வருது. ஸோ நான் ஏற்கனவே இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்ததை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் வருவீங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் சொல்லுவேன் எப்படி என்னன்றது. நான் இப்போ டைரக்டா சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் தர்றது. ஓகே, ஸோ அது வந்து எல்லாரும் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் நம்மளுக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது டைம் வந்து பத்தாது. அதனால வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன்? ஓகே, அடுத்தது இப்போ ஓகே, இப்போ டைரக்டா வந்து நான் மெட்டீரியலுக்கு போக போறேன். மெட்டீரியல் போய் என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஐ வில் கோ டு மெட்டீரியல் டாக்குமெண்ட். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பல்ஸ் மாடுலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பல்ஸ் மாடுலேஷன். பல்ஸ் மாடுலேஷன் இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் த டிஃபரண்ட் சிஸ்டம்? ஃபார் ஏஎம் சிஸ்டம் வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் மெரிட்? ஃபிகர் ஆஃப் மெரிட் என்னது? ரிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ். நாய்ஸ் ஃபிகருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஃபிகர் ஆஃப் மெரிட் வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கணும் சார்? 0ல இருந்து 1, 1ல இருந்து 0வா? எப்படி in terms of numberல? anybody ஞாபகம் இருக்குங்களா? 0 to 1. How should be the figure of merit value in terms of number? 1 to infinity or what? In terms of number I am asking. In terms of number, not dB. Sir, 0 to 1. Is it correct? What about others? 0 to 1, sir. Okay, 0 to 1. Okay, but 0 to 1 here it's looking contradictory. Why? Because in real time case, for say for example for FM, beta generally will be greater than figure of merit is greater than 1, I think. Kindly verified. Okay, what is the difference? Doubt உங்களுக்கு புரியுதா? 0 to 1 நம்ம அப்படி சொல்றோம். பட் ரியல் டைம் கேஸ்ல இங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன வருது? சம்திங் டிஃபரெண்டா வருது. Figure of merit means output signal to noise ratio. Yes, it is 0 to 1 only. Okay, we will verify this. But the formula and the standard formula for receiver systems, preparation தெரியும் நினைக்கிறேன். AM வந்து 3/2 beta square, 3/2 beta square. PM system இருந்ததுன்னா 3 beta square. Again hello. Sir. Yes. Nachindalla. Society. So, மீனா மாடுலேஷன் இண்டெக்ஸ் AM சிக்னல்ல AM மாடுலேஷன் இருக்கிற மாடுலேஷன் இண்டெக்ஸ் இங்க இருக்கிற P என்னது? மெசேஜ் சிக்னல் பவர் ஐ திங்க். ஸோ மெசேஜ் சிக்னல் பவர். ஸோ பீட்டானா உங்களுக்கு தெரியும் மாடுலேஷன், இங்கேயும் மாடுலேஷன் இண்டெக்ஸ். இதுல மோஸ்ட் எக்ஸாம்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா FM சிஸ்டத்துக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க சார், வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் தி F சிஸ்டம் 3/2 பீட்டா ஸ்கொயர். அதுலயும் அங்க இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மாடுலேஷன் ஃபிகர் ஆஃப் மெரிட் என்ன ஆகும்? 4 டைம்ஸ் ஆகுது. மாடுலேஷன் நெக்ஸ்ட் வைஸ் ஆனா ஃபிகர் ஆஃப் மெரிட் வந்து என்ன ஆகுது? 4 டைம்ஸ் ஆகுது. ஸோ இது போல கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த 3 ஃபார்முலாவை நான் ஆகும். எனிவே இதுக்கான டெரிவேஷன் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுவரை எக்ஸாம்ல டெரிவேஷன் தான் உங்களுக்கு கேட்க மாட்டேன்னு தெரியும். ஃபைனல் ரிசல்ட் கன்க்ளூஷன் தான் இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிக்கிறோம்? ஃபிகர் ஆஃப் மெரிட்னாலே 0 to 1க்குள்ள சொல்றோம். பட் ஆனா இங்க வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஸோ என்ன ரீசன்? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா, இல்லைன்னா இங்க ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபில ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்களா? இதுக்கான ஆன்சரோட அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க. இதையும் ஒரு அடுத்த எக்ஸசைஸா நீங்க நோட் பண்ணி. ஓகே. ஹலோ.
ஓகே. நெக்ஸ்ட் பல்ஸ் நிறைய டைப் இருக்கு. அனலாக் மாடுலேஷன், டிஜிட்டல் மாடுலேஷன், நிறைய வெரைட்டி இருக்கு. எல்லாத்துக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே மாடுலேஷன் வில் டிஸ்கஸ். அதாவது பல்ஸ் மாடுலேஷன் அதுக்கு அடுத்து வரப்போகுது. பட் இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சிஸ்டம் கொடுத்துருக்குறோம், ஏன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் வந்து தெரிய மாட்டுது. அதனால நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க எல்லாரும் வந்து. அதனாலதான் வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கோம், ஒரு சிம்பிள் ஹிண்ட் மாதிரி. டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துல மெசேஜ் சிக்னல் எப்படி இருக்கும், அகைன் கேரியர் வந்து எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறதுனால இது கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, ஃபர்ஸ்ட் மாடுலேஷன் அனலாக் மாடுலேஷன். அது நான் என்னன்னு போட்டிருக்கேன், கம்ப்ளீட் அனலாக் மாடுலேஷன். அதுக்கு நேம் வந்து என்னது, சிம்பிள் அனலாக் மாடுலேஷன் தான் ஜெனரல் நேம். பட் நான் என்னன்னு போட்டிருக்கேன், கம்ப்ளீட் அனலாக் மாடுலேஷன். கம்ப்ளீட் மீன்ஸ் வாட், போத் கேரியர் அண்ட் மெசேஜ் சிக்னல் இஸ் அனலாக். கம்ப்ளீட் அனலாக், போத் கேரியர் அண்ட் மெசேஜ் சிக்னல் இஸ் அனலாக். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு புரியணும். ஸோ என்னென்னது, ஏஎம் சிஸ்டம், எஃப்எம் சிஸ்டம், பிஎம் சிஸ்டம் இப்பதான் பார்த்துருப்போம், எல்லாம் பார்த்தது இப்பதான் பார்த்தோம். ஸோ அதனால அனலாக் மாடுலேஷன் அல்லது கம்ப்ளீட் அனலாக் மாடுலேஷன். அதாவது கேரியரும் வந்து அனலாக், மெசேஜ் சிக்னலும் அனலாக். அதாவது எதர் சைன் இல்லைன்னா காசை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் அனலாக் மாடுலேஷன். காம்பினேஷன் ஆஃப் அனலாக் மாடுலேஷன் அப்படின்னா கம்ப்ளீட் அனலாக் கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் அனலாக். அதாவது இதுல வந்து அனலாகும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். இதுல வந்து என்ன இருக்கும், அனலாகும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது, பிஏஎம், பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், பல்ஸ் வித் பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன். இந்த கேஸ்ல வந்து மெசேஜ் அனலாக், மெசேஜ் வந்து என்னது அனலாக், கேரியர் வந்து என்னது டிஜிட்டல். மெசேஜ் வந்து அனலாக், கேரியர் வந்து டிஜிட்டல். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது, ஃபர்ஸ்ட் கேஸ்ல கேரியரும் அனலாக். பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து என்னது, கேரியர் வந்து டிஜிட்டல், மெசேஜ் சிக்னல் அனலாக் தானா. அப்போ என்ன டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும்? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கேரியர் வந்து அனலாக் யூஸ், இங்க அனலாக். அப்போ இந்த சிஸ்டம் எங்க யூஸ் பண்றாங்க, இது எங்க யூஸ் பண்றாங்க, ஓரளவுக்கு ஏஎம் எஃப்எம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுக்கான ஏதோ கண்டுபிடிங்க. எனிவே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறது இதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க என்ன கண்டுபிடிங்க, வேர் இஸ் த அப்ளிகேஷன், வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் பல்ஸ் மாடுலேஷன் சிஸ்டம், வேர் இட் இஸ் யூஸ்ட். அகைன் அதுல ஒரு கொஸ்டின் நோட் பண்ணீங்க, லாங் டிஸ்டன்ஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியுமா முடியாதா. வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் பல்ஸ் மாடுலேஷன் சிஸ்டம், லாங் டிஸ்டன்ஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியுமா முடியாதா. இதை ஒரு கொஸ்டினா நோட் பண்ணீங்க உங்க நோட்ஸ்ல. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. நான் சொல்லிட்டு போயிடலாம், பட் ஆனா அது மறந்துடுவீங்க. நீங்களா கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் தி பல்ஸ் மாடுலேஷன் சிஸ்டம். அப்போ நம்ம ஓல்டு சிஸ்டத்தை கூட கம்பேர் பண்ணோம். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு, அப்போ அது எங்க யூஸ் ஆகுது, இது எங்க யூஸ் ஆகுது, இதனால லாங் டிஸ்டன்ஸ் போக முடியுமா முடியாதா. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெண்டு கொஸ்டின் சொல்றேன். அது வாட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் தி பல்ஸ் மாடுலேஷன் சிஸ்டம், டஸ் இட் சப்போர்ட் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன், டஸ் இட் சப்போர்ட் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். கொஸ்டின் வந்து நோட் பண்ணிங்க. எனிவே ரிமைனிங் டெக்னிக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. Again, what is PCM? PCM is not a modulation scheme, sir. PCM na pulse code modulation வருது, but there is no modulation. அது வந்து நல்லா ஞாபகம் வச்சு. PCM is a name, pulse code modulation அதுல வருது, பட் அதுல என்னவே கிடையாது, மாடுலேஷன்ன்ற ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா மாடுலேஷன் இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், கேரியர் இருக்கணும். கேரியர்ன்ற ஒரு கான்செப்டே பிசிஎம்ல வராது. ஓரளவுக்கு ஏற்கனவே படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். பிசிஎம்ல என்ன வராது, கேரியர்ன்ற ஒரு கான்செப்ட் வராது. PCM is a not a modulation scheme. But what is a PCM? What is PCM? Process of converting analog signal into digital signal or representation of real time analog signal in digital domain. அதாவது நீங்க இங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டினரி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்கும். அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் என்ன சார் பண்ணோம், லேப்ல எல்லாம் நம்ம அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணோம், அட் ஏ டைம் நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு வேல்யூ கொடுப்போம், அதை தான் அது வந்து என்னவா மாத்தோம், டிஜிட்டலா மாத்தோம். ரியல் டைம் வேல்யூவை மாத்தாது. நம்ம லேப்ல வச்சிருக்கலாம் என்ன பண்ணோம், நம்மள லேப்ல டிஸ்கஸ் பண்றதுலாம் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் சொல்றதுனா அது ஒரு வேல்யூ தான் அது வந்து என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம்.
இது வந்து அப்படி கிடையாது. கண்டினியூஸா எல்லா வேல்யூவும் அது என்னது டிஜிட்டலா வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும், டிஜிட்டலா வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிசிஎம்னா என்னது? ப்ராசஸ் ஆஃப் converting the analog signal into digital signal. Process of converting analog signal into digital signal. ஸோ சிம்பிளா சொல்ல போனா பிசிஎம்ல இப்போ நான் வந்து ஒரு மொபைல்ல ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி பேசின்னு இருக்கேன். வாய்ஸ் வந்து என்ன சிக்னல்? அனலாக் சிக்னல். ஸோ வாய்ஸ் வந்து என்னது? அனலாக் சிக்னல். ஆனா செல்போன் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி டிஜிட்டலா தான் கன்வெர்ட் பண்ணோம். வாய்ஸ் வந்து என்ன சிக்னல்? அனலாக் சிக்னல். வாய்ஸ் வந்து அனலாக் சிக்னல். ஸோ இது இன்டர் நெட்ஒர்க்ல போகுது. இன்டர் நெட்ஒர்க்னா என்ன சார்? டேட்டா நெட்ஒர்க். இன்டர் நெட்ஒர்க்னா டேட்டா நெட்ஒர்க். அப்ப நான் இது என்னவா ரெப்ரசென்ட் பண்ணணும்? டிஜிட்டல்